அத்வைத தர்மா டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் 7 காண்டங்களை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வால்மீகி எழுதின ராமாயணத்தோட கதை சுருக்கத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துக்கலாம். அதாவது வால்மீகி எழுதின 7 காண்டங்கள் இருக்குங்க பார்த்தீங்களா, அதில் முதல் காண்டமான பாலகாண்டம் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக பாலகாண்டம்னா அயோத்தியை ஆண்டுட்டு வந்த தசரத மன்னனுக்கு ரொம்ப நாளாவே குழந்தைங்க இல்லாமலே இருந்துட்டு வந்திருக்காரு. அதனால அவரோட மந்திரியான சுமந்தரர் மற்றும் தன் குலகுருவான வசிஷ்டரோட அறிவுரைப்படி புத்திர காமிஷ்ட யாகம் செஞ்சிருக்கிறாரு. அந்த யாகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மகாவிஷ்ணு தோன்றி அவர்கிட்ட, அதாவது தசரதர் கையில ஒரு தேனை கொடுத்திருக்காரு. அந்த தேனை தன்னோட மனைவியான 3 பேர்கிட்டையுமே பருக சொல்லி மகாவிஷ்ணு அறிவுரை சொல்லிட்டு கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. அது மாதிரியே தசரதர் தன்னோட மனைவியான 3 பேரையும், அதாவது கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்திரை, இவங்க 3 பேர்கிட்டையுமே தேனை கொடுத்து பருக சொல்லியிருக்காரு. அவங்க 3 பேருமே அந்த தேனை பருகுனதுக்கு அப்புறம் கௌசல்யாவுக்கு மூத்த மகனா ஸ்ரீராமர் பிறக்கிறாரு. 2வது கைகேயிக்கு பரதனும் பிறந்திருக்கிறாரு. 3வது சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் மற்றும் சத்ருகனனும் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த 4 பசங்களுமே, அதாவது ஸ்ரீராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன், இவங்க 4 பேருமே வசிஷ்டரிடம் சீடரா போயிட்டு பல்வேறு கலைகளை கற்றுக்கொண்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் வந்துட்டு விஸ்வாமித்திரர் அயோத்தியை அடைஞ்சு தசரதன் மன்னன் கிட்ட சொல்றாரு, தன்னோட யாகத்துல சில ராட்சசங்கள்லாம் பூந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றாங்க, ரொம்ப தொந்தரவு செய்யறாங்க. ஸோ அதனால என் கூட ஸ்ரீராமரை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவிக்கு கேட்டிருக்காங்க. அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு தசரதருக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் தசரதர் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க 2 பேருமே நல்லபடியாக போயிட்டு அவங்க எந்த வேலைக்காக அங்கே போனாங்களோ, அதாவது அந்த ராட்சசன்களை அழிச்சிட்டு முனிவருக்கு, அதாவது விஸ்வாமித்திரர் முனிவருக்கு அவரோட இடத்த சிறப்பாக யாகம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டு முனிவர்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதுக்கு முனிவர் பதிலுக்கு அவங்களுக்கு சில அஸ்திரங்களையும் அருள் கொடுத்தும் அவங்க 2 பேரையுமே திரும்பி அயோத்திக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இதுதான் பாலகாண்டமோட சின்ன ஷார்ட்டான ஸ்டோரி. இதே மாதிரி நீங்கள் நிறைய புக்ஸ்லேயோ நிறைய புராணங்கள்லேயோ பாலகண்டம் பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்தா வேறு மாதிரி கூட மேபி வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விக்கிபீடியாவில் ஓரளவுக்கு, தட் மீன்ஸ் ஒரு 80% கொஞ்சமாச்சும் ட்ரூத் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்த வரைக்கும், எல்லார்கிட்டையும் விசாரித்து பார்த்த வரைக்கும் கூட அது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு விக்கிபீடியாவிலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் அயோத்தி காண்டமை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அத்வைத தர்மா.